வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 நவம்பர் 8 சனிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு. இந்த அறிக்கை என்னுடைய வானிலை அறிக்கையை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மட்டுமே, அனைவரும் பார்க்க வேண்டிய கட்டாயம் அல்ல. நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்ட மழை ஒதுக்கி தென் மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. ஒதுக்குதலுடன் தான் கொடுக்கும். நிகழ்வு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. படிப்படியாக நிகழ்வு நெருங்க மேகமூட்டம் அதிகரிக்கும். குளிர் மழை பொழிவாக பொழியும். பிறகு புழுக்க மழைப்பொழிவாக, அதாவது வெப்ப நீராவி நுழைய மழைப்பொழிவு கொடுக்கும். பிறகு படிப்படியாக நிகழ்வு தொடர் மழைப்பொழிவை கொடுக்கும். நிகழ்வு மிக நெருங்கி வந்து கனமழை பொழிவை கொடுக்கும். கரையை கடந்தால் உள்ளேயும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். கரை கடக்காமல் கடலிலேயே இருந்து கொண்டு கரையோர முதல் உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுத்து புதிய நிகழ்வுடன் இணைந்து 20ஆம் தேதிக்கு மேல் புயலாக உருவெடுத்து நிறைய மழைப்பொழிவை கொடுப்பதற்கு கரை கடந்து அரபிக்கடல் போகும். அதனைத் தொடர்ந்து இந்த மாத இறுதியிலும் மேலும் ஒரு நிகழ்வு. ஆக நவம்பரிலே 3 வலிமையான நிகழ்வு இருக்கிறது. அதில் ஒன்று புயல், மற்றொன்று மண்டலம், மற்றொன்று தாழ்வு பகுதி, தீவிர தாழ்வு பகுதியாக இருக்கும். வானிலை அறிக்கைக்குள் செல்வோம். வங்கக்கடலில் ஏற்கனவே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆந்திர காற்று சுழற்சி, தென் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி தொடர்ந்து அதே இடத்துல நீடித்துக் கொண்டிருக்கிறது. தென் தமிழ்நாடு காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகரத் தொடங்கி இருக்கிறது. வங்கக்கடலின் மத்திய பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஏற்கனவே மியான்மர் வந்து வங்கதேசம் போய் மேற்கு வங்க கரைக்கு போய் மோதி பார்த்துவிட்டு செயலிழந்து மத்திய வங்கக்கடலுக்கு திரும்பி வந்திருக்கூடிய காற்று சுழற்சி மத்திய வங்கக்கடல், தமிழ்நாடு, அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பிலிப்பைன்ஸ் தாக்கி, வியட்நாம் தாக்கி, கம்போடியா தாக்கி செயலிழந்து தாய்லாந்து கடந்து தற்பொழுது தாய்லாந்து வளைகுடாவை ஒட்டிய வடக்கு பகுதி தாய்லாந்து பகுதியில் நிலப்பகுதி வழியாக தற்பொழுது வங்கக்கடலில் இறங்க இருக்கிற நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து இலங்கைக்கு அருகே வந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வரக்கூடிய நாட்களிலே உருவாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த நிகழ்வு அந்தமான் வடக்கு பகுதியில் உருவாகி நெருங்கி வர கிழக்கு காற்று மெல்ல ஏறும். இதுதான் புரிதல் வேண்டும். தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை வளிமண்டல சுழற்சி மழை. வளிமண்டல சுழற்சி என்பது குளிர்விக்கும் அமைப்பு தான். வெப்பம் ஏற்படும் பொழுது அது மழைப்பொழிவை ஏற்படுத்தும். வெப்பத்தால் காற்று லேசாகும் பொழுது அந்த வளிமண்டல சுழற்சி காற்றை குளிர்விக்கும். அது மட்டுமல்லாமல் வடக்கிலிருந்து இமயமலை பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர் நீராவியை தெற்கு நோக்கி கொண்டு வரும்பொழுது, தெற்கு நோக்கி கடத்தி கொண்டு வரும்போது, அதாவது நிகழ்வு ஈர்க்கும் பொழுது வறுமடியில் வெப்பமடைந்து மேலெழுந்த நீராவி தமிழ்நாட்டின் கரையோரத்தில் வெப்பச்சலன இடிமழை பொழிவை ஏற்படுத்தும். ஆக பொழிவதெல்லாம் வெப்பச்சலன மழை. காற்று சுழற்சி குளிர்விக்க மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. இந்த மழை வரக்கூடிய 2 நாட்களுக்கு தொடரும். 9ஆம் தேதி வரை, இன்றைக்கு 8ஆம் தேதியும் நாளை 9ஆம் தேதி வரையும் இது தொடரும். 10ஆம் தேதி கிழக்கு காற்று மெல்ல கடலோரத்திலே தொடங்கும். கிழக்கு காற்று நுழைந்தாலும் அதில் வரக்கூடிய காற்று பெருமளவு குளிர் இருக்கும். காரணம், இமயமலை பகுதியிலிருந்து மேற்கு வங்கம் வழியாக வங்கக்கடலில் இறங்கி வரக்கூடிய காற்றும் வட துருவத்திலிருந்து அப்படியே மியான்மர் வழியாக வரக்கூடிய காற்றும் தான் இதில் நுழைய போகிறது. முதல் காற்று கடல் நீராவியை சுமந்து வரும் காற்று அல்ல. நிகழ்வு தொலைவில் இருக்கக்கூடிய நிகழ்வு, அதாவது தென் மாவட்டம் வழியாக அரபிக்கடல் நகரக்கூடிய காற்று சுழற்சி கிழக்கு காற்றை ஈர்க்கும் பொழுது அது நீராவியை சுமந்து வராமல் வடதுருவ மற்றும் இமயமலை ஒட்டி உள்ள பகுதி குளிர்காற்றை வங்கக்கடல் வழியாக ஈர்க்கும் பொழுது கடும் குளிருடன் கூடிய மேகமூட்டம் நிலவும் வரக்கூடிய 10, 11 தேதிகளிலே. இப்பொழுது இன்றைய தேதியில் கூட மேகமூட்டம் நிலவுகிறது. இந்த மேகமூட்டம் மழையாக மாற வேண்டுமென்றால் வெயில் வேண்டும். குளிர்காற்று வெப்பமடைந்தால்தான் மழையாக மாறும். ஆக பகலில் தான் இனிமேல் மழை.
அதிகாலை மழை என்பது அடுத்து வரை இருக்கிறது. ஆக வெயில் வந்ததும் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவை தொடக்கும். அதற்கு பிறகு 2 நாள் ஆங்காங்கே வெப்பச்சலன இடிமழை பொழிவை கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான மழைப்பொழிவை கொடுக்கும். ஆங்காங்கே என்றால் எங்களுக்கு உண்டா என்று நீங்கள் மனதில் கேட்கலாம். அப்படி சொல்ல முடியாது. இந்த மழைப்பொழிவை ஆங்காங்கே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து பொழியும். 2 நாட்களுக்கு தென் மாவட்டங்களுக்கு தான் கூடுதல் வாய்ப்பு. அதே போல வடகடலோரம் டெல்டாவுக்கும் வாய்ப்புண்டு. உள்ளேயும் ஒரு சில இடங்களில் வாய்ப்புண்டு. ஆனால் இந்த மழைப்பொழிவு பரவலாக பெரிதாக கொடுக்காது. ஒதுக்கி ஆங்காங்கே 5 சென்டிமீட்டர் வரைக்கும் 2 நாளைக்கு கொடுக்கும். பிறகு அதாவது 8, 9 இப்படி 10ஆம் தேதி கிழக்கு காற்று நுழைய அது குளிர்காற்றை அதிகமாக ஏற்றும் பொழுது வெயில் வந்த பிறகு மழைப்பொழிவை கொடுக்கும். 10, 11 2 நாளும் வெயில் வந்ததும் வெப்பம் உயர்ந்ததும் அதிகாலையில் காலையில் கடுமேகமூட்டம் நிலவும். அது வெயில் உயர்ந்ததும் வரும்போது அது வெப்பமடைந்த காற்றாக உள்ள நுழையும் பொழுது 11 மணி 12 மணி மதிய மாலையில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும். பிறகு 12ஆம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று நிகழ்வு சுமந்து கொண்டு கிழக்கு காற்றை உள்ளே நெருக்கும். ஆகவே நிகழ்விலிருந்து வரக்கூடிய காற்று என்பதனால கடல் நீராவியை சுமந்து கொண்டு தரையேறும். அதன் காரணமாக 12ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய மழைதான் அதிகாலை மழைப்பொழிவை கொடுக்கும். புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். 2 நாளைக்கு இடிமழை பொழிவு ஆங்காங்கே, இடி இல்லைன்னா கூட வெறும் மழைப்பொழிவு வெயில் வந்ததும். அடுத்தபடியாக வரப்போவது குளிரோடு இணைந்த மழை, வெயில் வந்ததும் மழை. பெரும்பாலும் பூச்சி தாக்குதல் அதிகமாக ஏற்படுத்தும் அந்த மேகமூட்டம் வரக்கூடிய 2 நாட்களுக்கு. பிறகு கிழக்கு காற்று நீராவியை சுமந்து வந்து தரையேறும் பொழுது கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே மழைப்பொழிவை கொடுக்கும். நிகழ்வு நெருங்க கடலோர மழை என்பது கடலோர மாவட்டங்களுக்கு உள்ளேயும், கடலோரம் என்றால் திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரை நெருங்க உள்ளேயும் மழைப்பொழிவை தொடுக்கும். பிறகு அந்த நிகழ்வு தென்மேற்காக நகர்ந்து இலங்கை அருகே வந்து மையம் கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினாலே பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் நல்லதொரு மழைப்பொழிவை வரக்கூடிய 12, 13, 14, 15, 16 தேதிகளில் கொடுக்க போகிறது. சென்னை திருவள்ளூருக்கும் கொடுக்கும். நிறைய மழைப்பொழிவு வட இலங்கை மற்றும் டெல்டாவிற்கும் தென்கடலோரத்திற்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும். மெல்ல நெருங்க உள்ளேயும் மழைப்பொழிவை தொடக்கி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதே வேளையில் வடகடலோரம் உள்ளேயும் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்படியே 17ஆம் தேதி வரை கடக்கும். இப்படியே நாட்கள் நகரும். மழைப்பொழிவுடன் கூடிய வானிலை தொடர் மழைப்பொழிவு கடலோரம் இருக்கும். பெரிதாக கொட்டியும் தீர்த்து விடாது. குறிப்பிட்ட பகுதிகளிலே கொட்டி தீர்க்கும். 10 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய மழைப்பொழிவும் வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை இருக்கிறது. ஆக 12ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை 10, 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் பெய்யும். 20, 22 கூட சில இடங்களில் பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோரம் மற்றும் வட இலங்கை பகுதிகளுக்கெல்லாம் ஏற்படுத்த போகிறது. இலங்கைக்கெல்லாம் அதே நேரத்தில் வடகடலோரத்திற்கும் மத்திய கடலோரத்திற்கும் கொடுக்கும். பிறகு நெருங்கி வந்து கரையை கடந்தால் உள்ளேயும் போய் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கரை கடக்காமல் கடலிலேயே தாமதப்படுத்தி கொண்டிருந்தால் பின்னாடி வரக்கூடிய அடுத்த நிகழ்வு வலிமையான நிகழ்வு, அந்த நிகழ்வோடு இதுவோ இணைந்து தீவிரமடைந்து வரக்கூடிய 19ஆம் தேதி புதிய தாழ்வு பகுதியை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக்கும். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக்கக்கூடிய புதிய தாழ்வு பகுதி மிக வேகமாக நன்கமைந்த தாழ்வு பகுதியாகவும் தீவிர தாழ்வு பகுதியாக மண்டலமாகவும் தீவிர மண்டலமாகவும் புயலாகவும் விரைவாக மாறி வரக்கூடிய 21ஆம் தேதிக்கு மேல் 25ஆம் தேதிக்குள் தமிழ்நாட்டின் கரையை ஒரு புயலாக கரை கடக்கும். புயலாக கரை கடந்தால் காற்று பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்று அச்சம் கொள்ள வேண்டாம். பெயர்தான் புயல். நெருங்கும் பொழுது நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நிறைய மழைப்பொழிவை தரக்கூடிய ஒரு மழை புயல் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த வடகடலோரம் முதல் தென்கோடி வரைக்கும், கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும், உள்ளே நீலகிரி கிருஷ்ணகிரி வரைக்கும், கேரளாவிற்கும் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் ஆந்திர பிரதேச கடலோரத்திற்கும் தமிழ்நாடு காரைக்கால் புதுச்சேரி ஏனாம் ஆகிய உள்ளிட்ட பகுதிகளுக்கும் நல்லதொரு மழைப்பொழிவை வரக்கூடிய 21ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதிக்குள் ஏற்படுத்த போகிறது. நிறைய மழை. அதற்கு முன் இந்த 12லிருந்து 19 வரையும் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கிறது. கடக்க போகிறதா, கடக்காமல் கரையோரமாக இருந்து கொண்டு அடுத்த நிகழ்வோடு இணைந்து வரப்போகிறதா என்பதெல்லாம் ஆய்வில் இருக்கிறது.
இப்படிப்பட்ட மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்கள் எல்லாம் படிப்படியாக அதிகரிக்க செய்து இறுதியில் நிறைய ஒரு மழைப்பொழிவை கொடுக்க போகிறது 25ஆம் தேதிக்குள். அதற்கு பிறகு நிகழ்வு இருக்கிறது. 27 தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு உருவாக தொடங்கி மிக நெருக்கமாக நெருங்கி வந்து வரக்கூடிய டிசம்பர் 3 தேதிக்குள் கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த மாதத்தில் 3 நிகழ்வுகள், அதில் ஒரு நிகழ்வு புயல், ஒரு நிகழ்வு ஒரு தீவிர தாழ்வு பகுதி, மேலும் ஒரு நிகழ்வு மாத இறுதியில் மண்டலம் என்று இருக்கிறது. ஆக மழைப்பொழிவுகள் படிப்படியாக அதிகரிக்கும் என்பதை உணர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக உங்களுக்காக நான் இவ்வளவு நாள் என்னால் எப்படிப்பட்ட பயனை நீங்கள் பெற்றீர்கள், ஒவ்வொருவரும் எத்தனை லட்சம் சிலர் கோடிகள் கூட பயனடைந்தார்கள். ஆனால் உங்களுக்காக நான் ஆண்டு முழுவதும் உறக்கம் தொலைத்து உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர வேண்டும். உணர்ந்து மனசாட்சியுடன் அதை நீங்கள் மனசாட்சியுடன் எனக்கு உதவியாக இருக்காவிட்டாலும் உபத்திரம் செய்யாமல் இருந்தாலே மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.